மத்தாയി எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறோம்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காணப்படுகிற ஒரு விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு ஜனங்கள் ஒரு வல்லாத ஒரு மானசிக அவஸ்தையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கால அளவில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இப்போ சாதாரண சின்ன கொஞ்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு இன்றைக்கு பொருட்களை வாங்குவதற்கு ஒன்று முடியலை. காரணம் என்று சொன்னால் காய்கறிகள் விலை கூடுதல் தான், உணவுப் பொருட்கள் எல்லாம் விலை கூடுதல், பெட்ரோல் விலை கூடுதல், கேஸ் விலை கூடுதல், அப்படி எல்லாத்துலேயும் விலை கூடும் பொழுது நாளைக்கு நான் என்னுடைய பிள்ளைக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி சாதாரண சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லா ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ சொல்ல மட்டும் செய்தால் போதும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், அதை பற்றி ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதையெல்லாம் தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கொடுக்கிற தெய்வம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அதோடு கூட நான் சகலதும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வசனத்தில் ஒரு உறப்பு நமக்கு வேணும். ஆனால் அந்த வசனம் நமக்கு தெரியுமானாலும் பல நேரங்களில் நம்முடைய ஆரோக்கியத்தில் இல்லைன்னா நம்முடைய வேலையில் நம்ம என்ன செய்கிறோம், ஆசிரியம் வைக்கிறோம். கொஞ்சம் சம்பளம் கூட்டி கிடச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடச்சா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டோடைய ராஜ்யத்துக்கென்று நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கெட்டுமா பணியில் கர்த்தர் பிரியப்பட்டு நமக்கு இந்த பூமியில் தேவையானது நமக்கு செய்து தருவார். அதனால் நாம் இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்படைச்சு விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக அன்று நாம் ஒருங்க. கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.